தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் வாசிக்க வேண்டாம், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலையும் அடுத்த ஆலயத்தை குறித்த ரெஃபரன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது தேவாலயம் வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவாலயத்தில் நிற்க காணும் போதுன்னு அர்த்தம். இப்ப தேவாலயம் இல்ல, அடுத்து என்ன வரணும்? தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் இஸ்ரவேல்ல வரணும். ஆனா தேவாலயம் எங்கே வரும்? அதான் கேள்வி. நல்லா கவனிங்க. இது முதல் தேவாலயம். இந்த இடத்துலதான் தேவாலயம் இருந்துச்சு. இதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேரு. இந்த மலைக்கு மேலதான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. டக்கு டக்குன்னு 2 வசனத்தை எடுங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க. ஆகும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபியூசன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். என்ன மலையிலே? மோரியா என்னும் மலையிலே. மோரியா மலையில ஞாபகம் வந்துச்சா? என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்கு பலி கொடுக்க போனது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல். அந்த மலையை தான் யார் வாங்கினது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது வாங்கினது. அந்த மலையில தான் சாலமோன் தேவாலயம் கட்டினது. அந்த 2 வசனம் தான் நீங்க வாசிச்சீங்க. அந்த மலை தான் இங்க இருக்க மலை. இந்த மலையில தான் என்ன வரணும்? தேவாலயம் வரணும். முதல் ஆலயமும் இங்கதான் இருந்துச்சு, 2வது ஆலயமும் இங்கதான் இருந்துச்சு. இப்ப 3வது ஆலயமும் எங்கதான் வரணும்? இங்கதான் வரணும். இப்ப சண்டை முதல்ல தேசத்துக்காக, 2வது தலைநகரத்துக்காக, 3வது தேவாலயம் அது இருந்த இடம் வேணும். இப்ப அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த இடம் தேவாலயத்துக்கான இடம் வசனத்தின்படி நமக்கு தெரியும். இப்போ எசேக்கியேல் 38ல கடைசி காலத்துல ஒரு யுத்தம் நடக்கும்னு வாசிச்சோம் இல்லையா? வாசிச்சோமா இல்லையா? அதுல 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்தில் நீ வருவாய் இருக்கா? அப்ப 3வது யுத்தம் எங்க வரணும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரணும். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம். இதே யுத்தத்தை பத்தி அங்க இருக்கு. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திரும்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வட புறங்களில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. இந்த யுத்தம் இஸ்ரவேல் மலையில நடக்கும். இந்த யுத்தம் தான் 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த யுத்தத்தினுடைய பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க, அல் அக்ஸா ஃபிளட். அந்த யுத்தத்தின் பேர் என்னது? அல் அக்ஸாங்கிறது இந்த வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் அல் அக்ஸா. இது எங்க இருக்கு? டெம்பிள் மவுண்ட்ல இருக்கு. இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மலையை எங்க கிட்ட கொடுத்துருங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பழைய எருசலேம் எங்களுக்கு நாங்கல்ல, அது இந்த மலையில இருந்து ஆரம்பிக்குது. இந்த மலையை எங்க கிட்ட கொடுங்கன்னு தான் அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சதே. இப்போ மலைகளுக்கு விரோதமான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அப்போ உள்ளவங்க எல்லாம் இந்த டிவில எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 2 வாரத்துக்குள்ள இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும், அதுக்குள்ள ஹமாஸோட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்கன்னு. ஆனா எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நாங்க அப்ப அந்த நீங்க போட்ட நேற்று வரல சொல்லியிருக்கிறோம், இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. இது மலைக்கான யுத்தம். இந்த மலை முழுவதுமாக எருசலேம் முழுக்க இந்த இடம் தேவாலயம் கட்டத்துக்கு இப்ப இடம் இல்ல, வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த இடத்துல தேவாலயம் கட்டத்துக்கான இடம் கிடைக்கும், இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகும். அந்த காரியம் நடந்த பிறகுதான் இந்த யுத்தம் நிக்கும். அது வரைக்கும் இந்த யுத்தம் என்ன செய்யாது, நிக்காது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தத்துக்கு மலைக்கு விரோதமா நடக்கும். அந்த யுத்தத்துல வடபுறத்துல இருந்து ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க. வடபுறத்துல இருந்து ரஷ்யா எழும்பி வர தொடங்கும். இந்த வடபுறத்துல இருந்து ரஷ்யா வரும். இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு.
அக்டோபர் 23 ஆரம்பிச்சாச்சு. இந்த யுத்தத்துல ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப நீங்க எசேக்கியா அந்த சகரியா 12:6 வாசிக்கும் போது அந்த யூதா புத்திரரை பத்தி வாசிச்சோம் இல்லையா? அவர்கள் வாசிங்க சகரியா 12:6. நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அந்நாளிலே இருக்குல்ல, அது எப்பன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் தலைநகர் ஆகிற அந்நாளிலே. எருசலேம் தலைநகர் ஆகிற அந்த காலத்துல யூதாவின் தலைவரை அப்படின்னா 2018 இருந்து 2024 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேம் மாறுச்சு. அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. இப்ப இருக்கிறவர் அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ காசா தாண்டி லெபனான் தாண்டி இப்போ சிரியா போய் அடுத்து எங்க போயிருக்காங்க? ஈரானுக்கு போறாங்க. இந்த வசனம் அப்படியே நடக்குது பாருங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர்கள் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டது. இப்ப அதைத்தான் பென்யமின் நெத்தன்யாகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் செய்யறாரு. எல்லா பக்கமும் போகுது. இந்த தீர்க்கதரிசன வசனம் தான் நிறைவேறிட்டு இருக்குது. அதுல மலைக்கு விரோதமா இவங்க ஆரம்பிச்சதுனால இது ஆரம்பிச்சிச்சு. இப்ப வடபுறத்துல இருந்து ரஷ்யா புறப்பட்டு வரணும். வந்து இந்த இடத்துல தலைமை ஏற்று சண்டை நடத்தணும். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்ப 2வது முறை வந்த உடனே ட்ரம்ப் ஏன் 2வது முறை வந்தாரு? அமெரிக்காவை காப்பாற்ற போறாரு, டாரிஃப் போட போறாரு, அவர் வந்து விலைவாசியை குறைக்க போறாரு, என்னன்னு சொன்னாங்கல்ல. இப்பவும் சொல்றேன், அதெல்லாம் அவங்க வியூ. கர்த்தர் எதுக்கு அவரை கொண்டாந்தாருன்னா இந்த இடத்தை வாங்கி இஸ்ரவேல் கையில அவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த இடத்தை வாங்கி இஸ்ரவேல் கையில அவர் கொடுத்துருவாரு. ஆனா அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். திருப்பியும் சொல்றேன், தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அது வேற ஒரு ஆளு. அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். அவர் இந்த இடத்தை வாங்கி கொடுக்கிற ஆள். இப்போ அவருக்கு இது தெரியுமா தெரியாதா? அதான் எனக்கு தெரியாது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காசாவை மொத்தமா எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்றாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், இல்ல காசாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமா எடுத்துக்கிறேன். முதல்ல எருசலேம் தலைநகர் ஆக்கிறேன்னதே எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த இடத்த நான் மொத்தமா என்ன செய்யறேன், எடுக்க போறேன். ஏன் எடுக்க போறாருன்னா இந்த காசா இருக்கிற இந்த இடத்தை எடுத்தாதான் இதை அவர் எடுக்க முடியும். இந்த இடத்தை எடுக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இப்ப இருக்குது இல்லையா, இது 3ஆம் உலக யுத்தமா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்னைக்கு வந்த செய்தி. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு 3ஆம் உலக யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே இதே காரியத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சொல்லிட்டாரு. நான் 3ஆம் உலக யுத்தத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதெல்லாம் வராது ஆகாது நடக்காதுன்றவங்களுக்கு நாங்க பேசல. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் சொன்ன இடத்துல நாம இப்ப இருக்கிறோம். யுத்தத்துக்கு நடுவுல நாம இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்றாரு, ஆரம்பிக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இந்த யுத்தம் என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்தை ட்ரம்ப் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு எனக்கும் அடையாளம் என்னன்னா இந்த யுத்தம் இந்த காரியத்துல யுத்தம் வருது நடக்குது என்ன ஆகுது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். ஆனா இங்க உங்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாட்டு தலம் இருக்குல்ல, அங்க பாக்குறீங்கல்ல, அது அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போகும். அதுக்கு 2 காரணம், ஏதாவது ஒரு காரணத்தினால் அது இல்லாமல் போகும். ஒன்று, இந்த யுத்தத்தில் அது வீழ்த்தப்படலாம். யாராவது அதை இடிச்சிருவாங்க. இப்ப இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்காங்க. காசா பகுதியில் லெபனான்ல மட்டும் 500 இடிச்சிருக்காங்க. அவங்க கடைசியா இடிக்கிறது இதுவாக தான் இருக்கான். மேபி இல்லையா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம காலத்துல இஸ்ரேல்ல இப்ப வரும். எப்படிங்க சொல்றீங்க? அதே எசேக்கியேல் 38:19 வாசி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6 இருந்து 7 பெரிய அதிர்ச்சி உண்டாகி, நல்லா கவனிங்க. அப்ப பெரிய அதிர்ச்சி வந்தால் இது இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு யுத்தம் இல்ல பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்ன அடையாளங்கள்ல 2 இருக்கு. ஒண்ணு யுத்தம், இன்னொன்னு பூமி அதிர்ச்சி. இந்த 2ல ஏதோ ஒண்ணுல இதை விழுகிறத பார்ப்பீர்கள். திருப்பியும் சொல்றேன், அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா சபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வசனத்தை வாசிக்கிறோம்.
நம்ம முடிக்க போறோம். இந்த காரியங்கள் இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயம் நடக்கணும் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் டெம்பிள் மவுண்ட், இஸ்ரவேலுக்கு பரிசுத்த பூமி அது. சோ அவனுடைய இடத்தை புறஜாதியார் மிதிக்கிறாங்கன்னா இன்னொருத்தரோட வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால தான் அவங்க மிதிக்கிறாங்க. சோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, சபையின் காலம் தான் புறஜாதியார் காலம். இது நிறைவேற வரைக்கும் இது அவங்க மிதிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க மிதிக்கிறது நின்றுச்சுன்னா, இந்த இடம் அவங்க கைக்கு, இஸ்ரேல் கைக்கு போயிடுச்சு, இந்த வழிபாட்டு தலம் கீழே வந்துச்சுன்னா மொத்தமா டேக் ஓவர் பண்ணிடுவான். டேக் ஓவர் பண்ணிட்டானா புறஜாதியார் காலம் நிறைவாக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கரெக்டா 24 இது இருக்கு. 28 இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அத பாருங்க, அக்டோபர் 2023 தொடங்கிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது மீட்பு சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சம்பவிக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. சம்பவிக்க ஆரம்பிச்சு நம்முடைய மீட்பு மிக 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 சமீபம். நம்ம கண்ணுக்கு இருக்கிற கடைசி அடையாளம் இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போவது, புறஜாதியார் காலம் முடிவடையுதுன்றதுக்கான ஒரு அடையாளம் அது. அதுக்கு அப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். இப்போ வராதா அப்படின்னா, இது நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான காலம். ராஜா கூப்பிடுறது ரெடி ஆகி போச்சு. எஸ்தரை எப்ப கூப்பிடுவாரு தெரியாது, ஆனா எஸ்தர் ரெடியாக வேண்டிய காலம் இது. சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலம் அது. சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ராஜா கூப்பிடுவாரு. ஒரு நாள் வரும், ராஜா கூப்பிடுவாரு, போயிட்டே இருக்கணும் அரண்மனைக்குள்ள. உங்களுக்கும் எனக்கும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நான் இந்த கோலார், இந்த KGF பத்தி நான் ஒரு விஷயத்தை சந்தோஷமாய் சொல்லுவேன். உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டார். எப்படியும் வருஷம் முழுக்க உங்களுக்கு பல கூட்டங்கள் இங்கே நடத்தப்படுது. வருகை பத்தி மட்டும் நான் சொல்லல. சுத்திகரிப்பு கூட்டம், உபவாச ஜெபம், ஊழியர் கூட்டம், அநேக பட்டணங்கள்ல வாய்ப்பு இல்ல. பெரிய பெரிய பட்டணங்கள்ல வாய்ப்பு இல்ல. அமெரிக்காவில, யூகேல எல்லாம் இப்படி வாய்ப்பு இல்ல. ஆனா இங்க வரத்துக்கு அக்சஸ் கம்மியா குறைவா இருக்கிறதான இந்த இடத்துல, ஒரு பிளைட் கிடையாது தானே, இங்க அக்சஸ் குறைவா இருக்கிற இடத்துல இவ்வளவு கூட்டங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் இங்க இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால செய்தியை வந்து கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். வெறும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போறதுக்கு இல்ல, கேட்டுட்டு அப்படியே அம்மா அப்படியான ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, கேட்டுட்டு ஆயத்தப்பட்டு போகணும், ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இனி காலம் செல்லாது, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார்.